வணக்கம். இன்று பொறை உடைமையின் 7வது குறளை நாம் காண இருக்கிறோம். பொறை உடைமை அப்படின்னு சொன்னாலே பொறாமை இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம ஆனால் பொறாமைப்படாமல் இருக்கவே மாட்டோம். அது நம்மளுடைய இயல்பு. இப்போ என்ன சொல்ல வராரு? நீங்கள் பொறுத்து போங்க, யார் என்ன சொன்னாலும் பொறுமையோடு இருங்க, உங்களுக்கு அது நல்லது அப்படின்னு சொல்கிறார். கோவப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை பேசிட்டோன்னு வைங்களேன், காலத்துக்கும் அது அப்படியே நிலைத்து நின்று விடும். நம்ம பொறுமையை கடைபிடிக்கும்போது என்ன ஆகும்? அவனே நினச்சி பார்ப்பான், ஐயோ நம்ம இப்படியெல்லாம் சொல்லி கூட இவங்க எதிர்த்து எதுவுமே நம்மளை சொல்லலையே அப்படின்னு அவனே என்ன பண்ணுவான்? மனம் குன்றி வெட்கப்படுவான். தலை குனிவோடு அவனே இருப்பான். அது யாரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த குறள். திறன் அல்லதன் பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறன் அல்லதன் பிறர் செய்யினும் நோனுந்து அரண் அல்ல செய்யாமை நன்று. தகாத கொடுமைகளை ஒருவன் செய்து கொண்டே இருந்தால் கூட, தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் கூட என்ன செய்யக்கூடாது? நாம் அவருக்கு பதிலுக்கு அறிவற்ற செயல்களை செய்தல் என்பது சிறப்பல்ல. நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருந்தோம்னா அதுவே நல்லது. நொந்துங்கிற வார்த்தையை போடுறோம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாமா, நொந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை வழக்கில் இருக்கிறது. அது மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு தீமை செய்தால் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? பதிலுக்கு அவங்ககிட்ட போய் நிற்கக்கூடாது. சண்டைக்கு சண்டை, சரிக்கு சரி, நீயா நானா, தேவையே இல்லை, நீ ஒதுங்கி அழகாக வந்துரு, உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்தும் என்று இந்த குறளானது நமக்கு தெரிவிக்கிறது. திறன் அல்லதன் பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. அறநல்லாத செயல்களை நாம் செய்யாமல் இருந்தால் அதுவே நல்லது. நமக்கு பேரும் புகழும் என்றுமே நிலைத்து நிற்கும் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு அழகாக கூறியிருக்கிறார். பொறுமையை கடைபிடித்து பார்ப்போமே, எந்த அளவுக்கு முடியுதுன்னு சொல்லி. நாளை சந்திப்போமா? நன்றி.